மாய நகரத்தின் ரகசியம். புதையலை தேடி ஒரு பயணம். தமிழகத்தின் ஒரு அழகிய கிராமத்தில் வசிக்கும் அறிவு 20 வயதான புத்திசாலி பையன். அவனுடைய தாத்தாவின் பழைய வீட்டில் ஒரு நாள் அவன் பழமையான ஓலைச்சுவடி ஒன்றை கண்டுபிடிக்கிறான். அந்த ஓலைச்சுவடியில் மாய நகரம் என்ற ஒரு மர்மமான நகரம் பற்றிய தகவல்கள் உள்ளன. அந்த நகரம் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடியில் மறைந்து கிடக்கிறது. அங்கு பழமையான தமிழர் செல்வங்கள், மந்திர விலங்குகள் மற்றும் அற்புத சக்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த நகரத்தை காப்பாற்ற சந்திரமணி என்ற கல்லை கைப்பற்ற தீய மந்திரவாதி கருணாகரன் முயற்சிக்கிறான். அறிவுக்கு துணையாக அவனுடைய மயில் தங்கம் மற்றும் அவனுடைய தோழியான ஆசா மூவரும் சேர்ந்து அந்த நகரத்திற்குள் செல்லும் பயணத்தை தொடங்குகிறார்கள். அறிவும் ஆசாவும் ஒரு பழமையான ஓலைச்சுவடியை பற்றி கண்டுபிடிக்கிறார்கள். இருவரும் அந்த மாய நகரத்தின் உண்மைத்தன்மையை விவாதிக்கிறார்கள். ஆஷா, இதை பார். இந்த ஓலைச்சுவடியில மாயநகரம் பத்தி எழுதியிருக்காங்க. இது உண்மையா? அறிவு, இது பழைய தமிழ் எழுத்து. இதை படிக்க கொஞ்சம் நேரம் பிடிக்கும். ஒன்னும் புரியலையே. நீ எப்போதும் புத்திசாலி மாதிரியே இருக்கே. சற்று முயற்சி பண்ணிப்பார். இங்கே மாய நகரம் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடியில் மறைந்து உள்ளது. அங்கு சந்திரமணி என்ற அற்புத சக்தி இருக்கிறது என்று சொல்லிருக்காங்க. சந்திரமணி, அது என்ன? என் நினைவுப்படி இது பழங்கால தமிழ் மந்திரக்கல். இதை வசியமாக்கினால் பெரும் சக்தியை பெறலாம். அப்படின்னா அத கையில போட்டுக்கிட்டா சூப்பர்மேன் மாதிரி பறக்க முடியுமா? என்ன ஒரு மூர்க்கத்தனம்! அது தமிழர் அறிவியல் மற்றும் தொன்மையை குறிக்கும் ஒரு சக்தி. அடடா, நம்முட இது பத்தி பேச தங்கம் இருந்தா நல்லா இருக்கும். நீங்க பேசுறதையெல்லாம் நான் கேட்டுட்டே இருந்தேன். மாய நகரம், நம்ம பயணம் இப்போதே தொடங்கட்டுமா?